இனிமே எங்க அம்மா ஆசைப்படுற ஒவ்வொரு பொருளையும் நான் வாங்கி கொடுக்க தான் போறேன். இந்த பாருடா, நீ சித்தி ப்ளீஸ், சித்தி ப்ளீஸ் என்ன பேச விடுங்களேன். நீங்க பார்த்தாலே போறோம், நாங்களாம் பஸ்மம் ஆயிடுவோம். நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் முடிஞ்சா பேசுங்க. சித்தி இதுதான் ஆரம்பம். நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் இதை விட பெரிய கார்ல எங்க அம்மா உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு தான் போறாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி கார்ல டிராவல் பண்ணவே மாட்டீங்க. தனியா யாரோட ஆதரவும் இல்லாம தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பீங்க. மிஸ்டர் ராமு உங்க கூட இருக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகளை ஒவ்வொன்றா உங்ககிட்ட இருந்து நான் பிரிக்க தான் போறேன். அதுதான் என்னோட அல்டிமேட் கோல். முடிஞ்சா தடுத்து பாருங்க. ஓகே வில்சன், வண்டி எடு. ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சிட்டேன். எங்க அம்மா என்னமோ பேசணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க பேசுவாங்க. வரேன் சித்தப்பா. சாரதா, என் நிலைமையை பாத்தியா? பார்த்துட்டு இருக்கேன். ரோட்ல நின்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப கூட பாத்தியா பிரபா, நான் வண்டியில உட்காந்துட்டு இருக்கேன், நீ நடு ரோட்ல நின்னு என்கிட்ட பேசிட்டு இருக்க. நான் எப்போ இப்படிதான் இருப்பேன். போ. இன்னும் உன் திமிர் அடங்கல. சித்தி, நான் தான் உங்க எதிர்கட்சியோட முதுகெலும்பு கம் மாஸ்டர் பிரெயின். அதே வேல்மணி தான். நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவீங்கல்ல, மிச்ச மீதிய அங்க பேசிக்கலாம். டேய், உன்னை பேச வேண்டான்னு சொல்லியிருக்கேன், போடா. நல்லா வாழ்த்துனீங்க, நல்லது. வரட்டுங்களா? பாவம் அவனை சவிச்சிட்டாரு. நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் ஒரு தாய்க்கு அவனு புள்ள தானே. அவன் மேல தப்பு இல்லை. பிரபா வளர்த்த லட்சணம் அப்படி உழைச்சு போட்டுருவான்.